5 லட்சம் ரூபாய். அண்ட் மேல இருக்க பாத்திரத்துல இறக்கி போட்டு இதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு சந்தோஷமா இருங்க. அப்புறம் இயரிங்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. இது 6 மாதிரி இருக்குன்னு சொன்னேன். இங்கேயே டிசைன் முடிஞ்சிற மாதிரி வாங்காதீங்க. 24 ல இருந்து 28 வரைக்கும். வீடே 6 அடிக்கு ஹைட் ஏத்துறோம்னா இதெல்லாம் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி. 16 கிராம்ஸ்ல வருது. சும்மா 2.25 வருது. எனக்கு ஒரு ஈட்டி விரல் கொடுத்தீங்கன்னா அப்படி எடுத்து 2 குத்துனா கெட்டிமா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹாய். பொங்கல் வருதுன்னா டிசம்பர் மாசத்துல இருந்தே வீடு ஃபுல்லா கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அண்ட் மேல இருக்க பாத்திரத்துல இறக்கி போட்டு ஃபுல்லா வளக்கி கிளீன் பண்ணி கிச்சன் அப்படியே பளிச்சுன்னு கிளீன் பண்றது. இந்த மாதிரி வருஷம் நான் வீடியோ போட்டிருந்திருக்கேன். இந்த வாட்டி வீட்டுடைய டீப் கிளீனிங் மட்டும் தான். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஹால் மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ் கொடுப்போம் வருஷம். இந்த டைம்ல நல்லா குளூரா ஹால்ல உட்காரத்துக்கு நல்லா கதகதப்பா நல்லாவே இருக்கும். அதனால நம்ம வீட்டுல 2 டிவி இருக்கு. சம்மருக்கு டிவி பெட்ரூமுக்கு கொண்டு போயிடுவோம். 2 டிவியுமே 2 பெட்ரூம்ல வச்சிருந்தோம். சரி, இப்போ ஒரு டிவியை ஹாலுக்கு கொண்டு வந்துடலாம், ஒரு சின்ன சேஞ்ச் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹால் மட்டும் தான் கிளீன் பண்ணாம இருக்கு பொங்கலுக்கு. சோ அதையும் கிளீன் பண்ணிடலாம். கிளீன் பண்ணி டிவியும் இங்க கொண்டு வந்துட போறோம். இதை முடிச்சாச்சுன்னா பொங்கலுக்கு நம்ம வீடு நீட் அண்ட் கிளீன் ரெடி தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த ஃபுல்லா கிளீன் பண்ணியாச்சு. பொங்கலுக்கு கிளீனிங் முடிஞ்சிருச்சு. 2 பெட்ரூம்லயும் டிவிஸ் இருந்தது. ஒரு பெட்ரூம்ல இருந்த டிவி எடுத்துட்டு நான் ஹால்ல பிளேஸ் பண்ணிட்டேன். இங்க இருந்த உருளி, பெரிய விநாயகர் உருளி நான் இங்க மாத்திட்டேன். பெட்ரூம்ஸ்ல ஜஸ்ட் நான் பாத்தீங்கன்னா நாளைக்கு பெட் ஸ்ப்ரெட்ஸ் மட்டும் மாத்தணும். கிச்சன் ஃபுல்லா கிளீனா இருக்கு. சிம்னி மட்டும் இன்னும் கிளீன் பண்ணாம இருக்கு. நேரா கிளம்பி நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு தான் போறோம். வாங்க அங்க டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். காம்பவுண்ட் சார் இவ்வளவு தூரம் அழகா வந்துருச்சுல்ல. அது கீழே இது போட்டு பிளிண்ட் எல்லாம் போட்டால இது பண்ணியாச்சு. போட்டாச்சு, அழகா வந்தாச்சு. அந்த வெயிட்டான இது கல்ல வச்சே கட்டியாச்சு. நல்லா இது வீடே 6 அடிக்கு ஹைட் ஏத்துறோம்னா இது ஒரு 8 அடிக்கு கட்டினாதான் நல்லா இருக்கும்ல. ஆமா, 8 அடிக்கு இந்த பக்கம் காம்பவுண்ட் போட்டுருவோம். இப்போதைக்கு நம்ம ஒரு 6 அடி கட்ட போறோம். கட்டிட்டு கம்பி வச்சிருவோம். நம்ம எவ்வளவு தேவைப்படுது வீட கட்டி முடிச்சிட்டு தான் நமக்கு எவ்வளவு ஹைட் இன்னும் லாஸ்ட்ல செங்கல்லாம் எக்ஸ்ட்ரா விழுகும். அதுக்கேத்த மாதிரி 8 அடியோ 10 அடியோ நம்ம காம்பவுண்ட் போட்டுக்கலாம், ஹைட் ஏத்திக்கலாம். சரி, ஓகே. அதுவும் அங்க போட்டிருக்கத பாக்கலாம். வா, அங்க போய் பாக்கலாம். வா பாத்து வா. ஷர்வின் உளுந்து வராம இப்படி புடிச்சிட்டே வா. நான் கூட்டிட்டு வரணுமா உன்ன? நீ வந்துரு. இது மலை மாதிரி இருக்கு. நான் அது பக்கத்துல கொஞ்சம் குட்டியா தெரிவேன். எனக்கு இதை பார்த்த உடனே படையப்பா ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு ஒரு ஈட்டி வேற கொடுத்தீங்கன்னா அப்படி அடிச்சு 2 குத்துனா அவருக்கு கிரானைட் மலை இவ்வளோ பெரிய பணக்காரா ஆனாரு. இந்தியாவிலே பெரிய ஆளா ஆனாரு. நான் அப்படிலாம் இல்ல. இங்க இருந்து எடுத்து இப்படி போட்டு வெற்றி கொடுக்கிட்டு பாட்டை போட்டு வீட்டை கட்டுறோம், அவ்வளவுதான். அதுக்கு இந்த களிமண் மலைதான், கிரானைட் மலை எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. ஜி சொல்லுடா. இது ஸ்டிஃபா நிக்குது. இதுக்கு நடுவுல ஒரு கல்லு கொடுத்துருக்காங்க. ஆமா, இது மட்டும் ஏன் இப்படி ஹேங் ஆகி நிக்குது? அதுலயும் கல்லு கொடுப்பாங்க. அடியில கல்லு கொடுப்பாங்க. அதுலயும் கல்லு கொடுத்து எல்லாமே ஒரே சமமா இருக்கணும்ல. இதெல்லாம் இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கு, அது மட்டும் இப்படி. ஆமா, இது பேர் என்ன சொல்லுவாங்க? பிளிந்தா? பிளிந்த் பீம். இது வரைக்கும் வீடு கட்டிடுவோம். இது பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸா இங்க இருக்கு. ஆமா, இந்த அதுக்காக இந்த இடம். ஆமா, இவ்வளவு பெரிய இடம். நடுவுல இல்ல பில்லரே கிடையாது. ஆமா, இந்த இடத்துல ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு அத நாங்க அப்புறமா ரிவீல் பண்ணுவோம். கரெக்டா ஜி? கரெக்ட். வேணே சர்வே என்னாச்சு, வரலையா? கார்த்திமா ஏடா முடி ஒரே நாரா ஃப்ரீஸியா இருக்கு. அப்படியாடா? ஆமா. கேமரா முன்னாடியே கேட்டு அசிங்கப்படுத்திட்டு லைட்டா ஸ்பிளிட்னு வந்துருச்சோ. நான் ஹேர் கலர் பண்ணிருந்தேன்ல, நம்ம ஹேர் கலர் கொஞ்சம் ஒரு வருஷம் வரைக்கும் இருக்கும், இல்ல 1.5 வருஷம் வரைக்கும் இருக்கும் சில பேருக்கு. அது போக போக கலர் போகும்போது என்ன ஆகும், ஒரு மாதிரி ஹேர் ஃப்ரிஸியா ட்ரையா ஒரு மாதிரி ஆகும். நம்மளுடைய அந்த ப்ளீச் அந்த கலர் எல்லாம் போகும்பொழுது. சோ அதனால அப்படி. ஐயோ, அப்படியா இருக்கு? மோசமா இருக்கா? பாரு, மோசமா தான் இருக்கு கொஞ்சம். அப்படியா? ஆமா. சரி, நான் உடனே போயிட்டு இன்னையில இருந்து ஹேர் கேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன் சொல்லுங்க? உங்களுக்கு எல்லாம் பூலாம் வச்சு அழகா புடவெல்லாம் கட்டணும்னா இந்த நேர முடிய வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஹேர் கேர் பண்ணியே ஆகணும். பண்றோம். வாட்டி நான் ஹேர் கேர் பண்ணிட்டேன். என்னுடைய பழைய முடி கொண்டு வந்துருவேன். கண்டிப்பா நான் உங்களுக்கு பண்ணிட்டு இதே வீடியோல ஜியை பாத்தீங்கன்னா என்ன கார்த்தி உன் ஹேர் அழகாயிடுச்சு அப்படின்னு நான் சொல்ல வைக்கிறேன். கண்டிப்பா சொல்ல வை. ஜி சொன்னதுனால வேலையா நான் ஹேர் கேர் தான் பண்ண போறேன். ஹேர் கேர் பண்ண ஆரம்பிச்சு எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்த உடனே நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு இந்த vlogலயே கண்டினியூ பண்றேன். வாங்க பாக்கலாம். நம்ம எல்லாருக்கும் பொங்கல்னாலே ஒரே சந்தோஷம் தான். ஏன்னா நீங்க பொங்கல் வச்சு கடவுளுக்கு எல்லாம் நன்றி சொல்லுவோம், நிறைய பேருக்கு நன்றி சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா புது துணி போடுறதா இருக்கட்டும், அழகா மேக்கப் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், ட்ரெடிஷ்னலா தலையெல்லாம் பின்னி மல்லிகை பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணுவோம். அப்படியே ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபீல்ல அழகா இருக்கும். என் முடி 4 மாதிரி இருக்குன்னு அசிங்கப்படுத்திட்டாச்சு. எனக்கு ஒரு மாதிரி அவமானமா போச்சு. சரி, ஓகே, நம்ம ஹேர் கேர் ரொட்டீன் பண்றோம், இந்த முடியை சரி பண்றோம், பொங்கலுக்கு நம்மளும் புது ட்ரெஸ் போட்டு ட்ரெடிஷ்னலா மல்லிகை பூலாம் வச்சு கலக்குறோம் அப்படின்னு நான் கொஞ்ச நாளா ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணி நல்லாவே டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கு. சோ நான் அப்படி என்னதான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஏன்னா இன்னைக்கும் அந்த ரொட்டீன் தான் பண்ண போறேன். உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பாக்கலாம். என்னுடைய ஃப்ரிட்ஜை கண்ட்ரோல் பண்ணி ஹேருக்கு நல்லா நரிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நான் யூஸ் பண்றது ஆல்ப்ஸ் குட்னஸ் ஃபிளாக்ஸீட் ஜெல் தான். இது ஸ்மூத்தா ஜெல் லைக் டெக்ஸ்சர்ல இருக்கு பாருங்க. எவ்வளோ ஸ்மூத் டெக்ஸ்டரா இருக்கு பாருங்க.
லைட் வெயிட்டாவும் இருக்கு, யூஸ் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் இருக்கு, நல்ல ரிசல்ட்ஸும் கொடுக்குது. பட் கன்ஸ்ட்ரக்ஷனால நான் ஒழுங்கா சரியா சாப்பிடாம ஹேரை மெயின்டைன் பண்ணாம அப்படியே விட்டதுனால இப்படி ஆயிடுச்சு. சோ இப்ப விடக்கூடாதுடா சாமி அப்படின்னு எடுறாது அப்படின்னு சொல்லி எடுத்து நான் இப்ப ரெகுலரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்ல ரிசல்ட்ஸ் இருந்தது. இதை நான் ஸ்கேல்ப்ல இருந்து ஹேர் ஃபுல்லா டிப் ஆஃப் த ஹேர் வரைக்கும் ஃபுல்லா த்ரூ த லென்ஸ் நான் அப்ளை பண்ணிடுறேன். நல்லா மசாஜ் கொடுக்க போறேன். இதை இப்படி யூஸ் பண்றது மூலமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேர் நல்லா சில்கியாவும் ஷைனியாவும் ஆகும். ஃப்ரிஸையும் நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும். இது ஹேர் க்ரோத்க்கு ஹெல்ப் பண்ணி ஹேரை லாங்கர் அண்ட் ஷைனியரா ஆக்குது. இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. சம்டைம்ஸ் நான் 20 மினிட்ஸ் டு ½ அன் ஹவர் அப்படியே விட்டுருவேன். அதுக்கப்புறம் என்ன, நான் அழகா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட போறேன். பாருங்க, நான் இப்ப ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். இப்பவே எப்படி ஷைனியா இருக்கு பாருங்க. நல்லா ரின்ஸ் ஆஃப் பண்ணிட்டு ஹேர் நல்லா உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா ட்ரை ஹேர்ல தான் உங்களுக்கு அந்த ஷைனஸ் தெரியுதா இல்லையா அப்படின்னு விசிபிளா பார்க்க முடியும். நான் உங்களுக்கு அப்படியே நேச்சுரலா எனக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸை காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். என் ஹேர் ஒரு மாதிரி ட்ரையா பொலிவே இழந்து போயிருந்தது. இப்ப பாருங்க எவ்வளவு ஷைனியா இருக்கு. லைட் மிரர்ல ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி என்னுடைய முடியில அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஷைனியா இருந்தது. என் முடியை தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளவு நல்லா இருந்தது. இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே முடியை எடுத்து எடுத்து போட்டுட்டு இருந்தேன். என்னுடைய ஹேர் நல்லா திக்கா சில்கியா சூப்பரா இருக்கு பாருங்களேன். பொங்கலுக்கு சூப்பரா என் ஹேர் ரெடி ஆயிடுச்சு. ஜி சைட்ல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல என் முடி வந்து ட்ரையா ஃப்ரிஸியா நாறு மாதிரி இருக்குன்னு சொன்னேன். உண்மையா சொல்லணும். ஆமா, அப்படி இருக்கா பாருங்க. இப்ப சூப்பரா இருக்கு. அப்படியே ஷைன் அடிக்குது பாரு, கண்ணாடி மாதிரி. அப்பா உங்க வாயிலே சொல்ல வைக்கிறேன்னு சொன்னா உண்மையை சொல்லுங்க, சத்தியமா சொல்லுங்க. ஷைனா இருக்கா இல்லையா? ஷைனா இருக்கா, சூப்பரா இருக்கா பாக்கவே. என்னோட ஷைனி திக் ஹேர்ல மல்லிகைப்பூ வச்சு அழகா டெக்கர் பண்ணிட்டு வந்துட்டேன். சாரியும் போட்டுட்டு வந்துட்டேன். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இது 9th இயர். இவ்வளவு லாங் ஷைனி ஹேர்ல இவ்வளவு பூவோட இதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட நான் காமிக்கிறேன். ட்ரையா ஃப்ரிஸி ஹேர் இருந்துச்சுன்னா அதுல நான் மல்லிகைப்பூ வச்சு இந்த மாதிரி நான் ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தேன்னா அழகாவே இருந்திருக்காது. சோ பொங்கல் டெம்பிள் விசிட்க்கு ஏத்த மாதிரி சூப்பரான ஒரு சிம்பிளான ஹேர் ஸ்டைல், நல்லா திக்கான ஷைனியான ஹேர்ல இந்த காட்டு மல்லிகை பூவை வச்சு அழகா நான் டெக்கர் பண்ணிருக்கேன். இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அன்னைக்கு நார் மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க, இப்ப எப்படி இருக்கு? இப்ப எப்படி இருக்கு? இப்ப சூப்பரா இருக்குடா, தெரியாம சொல்லிட்டேன்டா. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் முடி வளர்த்துட்டேன், நானும் பூ வச்சுக்கிட்டேன். அழகா இருக்கா சொல்லுங்க, அழகா இருக்கா சொல்லுங்க. எனக்கே சந்தோஷமா இருக்கு பாக்கும்போது. ஆமா, பயங்கர ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இதே மாதிரியே நீங்களும் சில்கி ஹேர் வேணும்னு நினைச்சீங்க, நல்லா திக்கான சூப்பர்வான சில்கி ஹேர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ப்ராடக்ட்டை டேக் பண்ணிருக்கேன், எக்ஸ்க்ளூசிவா அது purple.com-லயே கிடைக்குது. டேக் பண்ணிருக்க ப்ராடக்ட்டை செக் பண்ணி பாருங்க. நீங்களும் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா கண்ண மூடி நீங்க யூஸ் பண்ணலாம். நான் ரெக்கமெண்ட் பண்றேன், நான் கேரண்டி. ஏன்னா எனக்கு செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு, உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? நானும் ஜியும் டக்கு டக்குன்னு கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு வரும். எனக்கு ரொம்ப பெருமையா நான் ஃபீல் பண்றேன். அதாத்தானே பண்ணுவேன். இன்னைக்கு ரொம்ப பெருமையா நான் ஃபீல் பண்றேன். எனக்கு தெரியல, சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நிறைய முழம் பூ வாங்கி நிறைய வச்ச மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. A few moments later. ரெடியாமா? ரெடி. ரெடியா இருக்கீங்க? ஓகே சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன சின்ன விஷயம் நம்மளை எவ்வளவு சந்தோஷப்படுத்துது இல்ல? இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு சந்தோஷமா இருங்க. உங்க மனசுக்குள்ள செத்து போன அந்த குழந்தைய எழுப்பி விட்டு அதை சந்தோஷமா குதூகலமா வச்சுக்கோங்க. பெரிய பரிசுகள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு நம்மளே இந்த மாதிரி சின்ன சின்ன பரிசுகள் கொடுத்துக்கலாம். சின்ன சின்ன விஷயத்துக்கும் சந்தோஷமா இருக்கலாம். உள்ள குழந்தையா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். வெளியிலயும் நம்ம குழந்தையா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், ஹாப்பியா இருக்கலாம். ஹாப்பினஸ் நம்ம கிட்ட தான் இருக்கு, மத்தவங்க கிட்ட இல்ல. இந்த ஒரு முக்கியமான நோட், பெரிய நோட், சிம்பிளா ஈஸியா சொல்லிட்டேன். யோசிச்சு பாருங்க. சரிங்களா? சோ இனிய டே வந்து அப்படியே முடியுது. நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோட நல்லபடியா நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ஒரு வேண்டுதல் இருந்தது, அதை முடிச்சுட்டு வந்தாச்சு. நாளைக்கு வந்து கடைக்கு போலான் இருக்கும். லாஸ்ட் 2025ல March 3rd அன்னைக்கு எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நகை வாங்கியிருந்தோம். ஸோ இங்கே நான் கிளிப்பிங் காமிச்சிருக்கேன் பாருங்க. அந்த வீடியோ நீங்க பார்த்துருந்துருப்பீங்க, என்ன நகை வாங்கினோம் அப்படின்றதெல்லாம் காமிச்சிருந்தேன். அன்னைக்கு ஒரு சீட்டு போடுங்க, ஞாபகமா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சீட்டு கரெக்டா ஜனவரியில முடிகிற மாதிரி இருந்தது. சரி ஓகே, ஜனவரிக்கு நியூ இயர்க்கு ஒரு பொருள் வாங்கின மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயல் காசுல இருந்து சீட் போடணும். ரொம்ப கம்மியான காசுக்கு தான் போட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா நிறைய போடுவோம், வீடு கட்டுறதுனால நாங்க வந்து கம்மியா தான் இந்த வாட்டி போட்டிருந்தோம். ஸோ அந்த நகை சீட்டு முடிஞ்சிருச்சு, 3rd முடிஞ்சிருச்சு. 3rd மார்ச் போட்டிருந்தோம், 3rd டிசம்பரோட முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த 10th மந்த் கட்டுறது நாங்க டிசம்பர் 3rd கட்டியாச்சு. அந்த கம்ப்ளீஷன் ஆகணுமா 10th மந்த். ஸோ ஜனவரி 3rdல இருந்து நீங்க எப்போனாலும் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாளைக்கு நாங்க போய் நகை எடுக்க போறோம் ஜாயலுக்கா வேளச்சேரிக்கு. ஸோ என்ன நகை எடுக்க போறேன்றதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, நகை கடைக்கு போலாம் வாங்க. உட்கார்ந்த இடத்துல நகை கடைக்கு உங்களையும் கூப்பிட்டு போறேன். போலாமா? The next day. போலாமா? எடுத்துக்கவா? நம்ம சீட் எடுத்திருக்க அமௌண்ட்டுக்கு அப் டு 18% வரைக்கும் சேதாரமா.
ரெண்டுமே தான். செய்கூலி சேதாரம் ரெண்டுமே அப் டு 18% வரைக்கும் தள்ளுபடி உண்டு. அதுக்கு மேல இருக்க பர்சன்டேஜ் நம்ம பே பண்ணணும். நான் பிரேஸ்லெட் இல்ல காப்பு பார்க்கலாம்னு நினைச்சேன். அது இந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ்க்குலாம் செய்கூலி சேதாரம் கொஞ்சம் கூட தான் போகும். 19-20% வரும். அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் அந்த எக்ஸ்ட்ரா 1% 2% பே பண்ணோம்னாங்க. ஸோ கெட்டிமா பாத்துடலாம் அப்படின்னு நினைச்சு நான் வந்து இதை பார்க்கலான்னு பார்த்தேன். இது காட்டு ரெகுலரா போட்டுக்கலாம்ல. நான் கொஞ்சம் நல்லா ரஃப் யூஸ் பண்ணுவேன், எப்போதும் போட்டிருப்பேன், அதனால கொஞ்சம் நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட பிரேஸ்லெட் இந்த மாதிரி தான் போட்டிருந்தோம்ல. என் குண்டு கைக்கு இவ்வளவு தூரம் போகுது, பெருசா இருக்கு. நல்லா தான் இருக்கு. கலெக்ஷன்ஸ் நான் பார்த்தேன். ஒன்று நான் ஆசைப்பட்டு எங்கள் வீட்டில் பிரேஸ்லெட்ஸில் வாங்கி கொடுக்காதது பார்த்தீங்கன்னா கல்யாணத்தப்ப நான் இந்த மாதிரி கேட்டேன். அப்போ காலேஜ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கத்தி, அருவா, பிளேடு அதெல்லாம் தொங்குற மாதிரி இருக்கும். வேணும் வேணும்னு கேட்டேன். எங்கள் அம்மா கடைசியில் எது தெரியுமா வாங்கி கொடுத்தாங்க? இங்கே ஒன்று இருந்துச்சு, இதோ இது மாதிரி. அவங்களே சொல்றாங்க, நினைச்ச எதிர்பார்த்தேன்னு. இது மாதிரிதான் பெருசா வாங்கி கொடுத்தாங்க. வாட்சுக்கும் பிரேஸ்லெட்டுக்கும் வித்தியாசம் தெரியும். ஆமா, மண்டையா வாங்கி கொடுத்துருவாங்க. சோ இது வந்து எனக்கு நிறைவேறாத ஆசையாவே இருக்கு. நம்ம இது செக் பண்ணலாமா? இந்த பால்ஸ் அழகா இருக்கு, நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அது இன்னும் எனக்கு அந்த பால்ஸ் வந்து பெரியவங்க பாலா போட்டிருப்பாங்களே, அது மாதிரி ஒரு ஃபீல் வரும் எனக்கு. அதுல ஈடுபாடே கிடையாது. இது வந்து வளையற மாதிரியா இல்ல கெட்டிமா இருக்கா? நீங்களே கொஞ்சம் பெரிய சைஸ் பார்க்கவா இல்ல இது கரெக்டா இருக்கா? இது கரெக்டா இருக்கு. கொஞ்சம் வேணா ஒரு லூப் செயின், புரியுது, செயின் போட்டுக்கலாம், வேணா ரிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கா ஜி? இது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சின்ன வயசுல இது போடணும்னு ஆசையா, இப்போ எனக்கு பார்க்கும்போது நான் வீடியோஸ்ல பண்ணும்போது ஏதோ சைல்டிஷா இருக்குமோன்னு தோணுது. அப்பெல்லாம் எதுவும் இல்லை, நல்லா இருக்கு. ஹேமர் கீ ஸ்ட்ராபெரி குருவியா இது? இது காது மாதிரியும் இது வாய் மாதிரியும் கண்ணு மாதிரியும் எனக்கு தெரியுது. கவு மாதிரி தான் இருக்கு. ஏதோ ஒண்ணு பரவாயில்ல. ரேணு, உனக்கு என்ன மாதிரி இது? என்ன மாதிரி தெரியுது? ஆமா மாதிரி தெரியுது. ஐயோ, இது ரெண்டு கால்லாம் இருக்கு, அதான் சொல்றேன், குருவி மாதிரி இருக்கு. இது கரெக்டா இருக்கு, கரெக்டான சைஸ். இது சைஸ் கரெக்டா இருக்கு. தனியா எடுத்து வைப்போம் லாஸ்ட்ல முடியும். ஆக்சுவலி நாங்க நகை கடைக்கு இதுதான் வாங்க வரும்னு வரணும். நாங்க சிப் போட்டிருக்கோம், அதுக்குள்ள வாங்கணும், என்ன வாங்கணும்னு தெரியல. எல்லாமே இருக்கு. ஸோ எது எடுக்கணும்னு தெரியல. நம்ம லாஸ்டா பார்த்துக்கலாம். இது துபாய் பேட்டர்னா டர்க்கி பேட்டர்னா? அது டர்க்கி பேட்டர்ன். இதெல்லாம் 6 கிராம்ஸ்ல இருந்தே இருக்கு, எல்லா சைஸ்லயும் இருக்கு. ஆனா கிராம் கம்மியா இருக்கு. சில கடையில எல்லாம் என் சைஸ்க்கு வந்து ஃப்ரீயா கிடைக்காது, டைட்டா இருக்கும். செயின்ஸ் ஆட் பண்றேன். இங்க நிறைய கலெக்ஷன் என் சைஸ்க்கே ஃப்ரீயாவே இருக்கு. என்னோட பெரிய சைஸே இருக்கு. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா. காப்பு மாடல், அது காஸ்டிங் டைப், கெட்டிமா இருக்கும். ஸோ எவ்ரிடே யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வாங்கணும். ஆனா இது சில ட்ரெஸ்ல மாட்டி இழுக்குமோ, கையோட அப்படியே போட்டுட்டு இருக்க முடியும். அதை செக் பண்ணிக்கோ. ட்ரெஸ்ல எப்படி இல்ல மாட்டல, நல்லா இருக்கு. இந்த ஃப்ளவர் வந்து பாத்தீங்கன்னா 3Dல இருக்கு, அழகா இருக்கு. அது ஃபினிஷிங்ல இந்த நல்லா இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல ஃபினிஷிங்ல இருக்கு, அழகா இருக்கு. இது என்ன கிராம் வெயிட் வருது? 12 கிராம்ஸ் இருக்கு. இது செயினும் எப்படி இருக்கு, இதுவும் கெட்டிமா இருக்கு. எனக்கு இது ஓகேன்னு தோணுது. ஒரு மம்மி வாங்கி கொடுத்த மாதிரி இருக்குன்னு. அது அந்த டைப்பே வேற. அது ரொம்ப வேற. அப்படியா? இதுவும் பட்டையா பெருசா தானே இருக்கு. இது இந்த மாதிரி செயின்னா எவ்ரிடே யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இங்க பாருங்க, இந்த மாதிரி லாக் ஜி, இந்த லாக் செயின் லாக் வரும்ல, செயின் போடுவோம் நெக்லஸ்ல. அண்ட் இதுல ஒரு குட்டி பெண்டன்ட், ஒரு ஃப்ளாரல் பெண்டன்ட். நல்லா இருக்கு. நான் பிரேஸ்லெட் வாங்கி தனியா பெண்டன்ட் வாங்கி சேர்த்து போடுற ஆளு. நான் 3 பிரேஸ்லெட்லயுமே பெண்டன்ட் வச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியும். அது நம்ம ரெடி இதுல இவங்களே கொடுத்துட்டாங்க. தெரியுதா ஜி? தெரியுது, நல்லாவே தெரியுது. அழகா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இது ஓகேவா? சொல்ல ஏதாவது சொல்லுங்க. ஏதாவது சொல்லுங்க. 2 சவரன்ல பெருசா கெட்டிமா எடுத்துருன்னு சொல்றாங்க. இங்க எல்லாம் இங்க எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா? இப்ப அக்காவும் நானும் ஒரே மாதிரி எடுத்திருந்தோம்ல, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1.25 பவுன். அப்புறம் இது 2 கிராம்ல எடுத்து நாங்க தனியா ஆட் பண்ணோம், சரிங்களா? 1.5 பவுன் வந்துச்சு. அது கொஞ்சம் பார்வையா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா இதெல்லாம் கெட்டிமாவும் இருக்கு, கொஞ்சம் பார்வையாவும் இருக்கு. பட் 6 கிராம் 7 கிராம் 8 கிராம்குள்ளேயே கிடைச்சிடுது. கம்மி வெயிட்ல இருக்கு. வித் பெண்டன்ட்டோட இன்னொன்னு ஏன் சைஸ்க்கு லூஸா கிடைக்குதுங்க. நல்லா இருக்கு. விலை ஏறிடுச்சு. இப்ப நிறைய செலக்ட் பண்ணி வச்சிருக்கா, நல்லா இருக்கு. நம்ம சைஸ்க்கு ஏத்த மாதிரி கம்மி வெயிட்லயே கிடைக்குது, சந்தோஷம். இன்னொன்னு இது எல்லாத்துலயும் ஸ்டோன்ஸ் வேற இருக்கு. ஒன்னாவது ஸ்டோனா, அதனால யோசிக்கிறேன் நான். பெருசா இருக்கும்பா. இதை விட்டு வெளில வந்து எனக்கு பெருசு ட்ரை பண்ணலாம். பாத்தியா? அது என்ன, நான் எனக்கு சூஸ் பண்றதெல்லாம் கரெக்டா என் அளவுல வருது. ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படி உள்ளர இந்த மாதிரி கேப் இருந்ததுன்னா சம்டைம்ஸ் நமக்கு இப்படி அமுக்குச்சுன்னா அந்த அச்சு மாதிரி விழுகும், வலிக்கும்.
இதெல்லாம் க்ளோஸ்டாக இருக்கு, நல்லா இருக்கு. இதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அழகா இருக்கு. ஆனா இது ஸ்டோன்ஸ் தான். ஸ்டோன்ஸ்க்கு எப்படி நீங்க சொல்லுங்க? இப்போ அந்த ஸ்டோன் என்கிட்ட இல்லை, வெளியில எங்கேயோ விழுந்துச்சுன்னா நீங்களே ஸ்டோன்ஸ் வச்சு தருவீங்க. ஆனால் ஸ்டோனுக்கு சார்ஜஸ் நீங்க பண்ணுவீங்க. அதாவது நார்மல் ஸ்டோன்ஸ்க்குனா பண்ண மாட்டோம். நீங்க இப்ப சொரோஸ்கி அதுக்கெல்லாம் இது என்ன மாதிரியான ஸ்டோன்? ப்ரெஷியஸ் நார்மல் ஏடி ஸ்டோன்ஸ். ஏடி ஸ்டோன் சோ இத கழிச்சிடுவீங்க நீங்க? இத கழிச்சிட்டு தான் உங்களுக்கு கோல்டுக்கான காஸ்ட் மட்டும். ஸ்டோனுக்கு செப்பரேட்டான காஸ்ட் வரும். அது என்ன மாதிரி ரேஞ்ச்ல இருக்கும்? சும்மா ஒரு அப்ராக்ஸிமேட் 200 அந்த ரேஞ்ச்ல தான். 100 ஓ அந்த பிரைஸ்ல தான். ட்ரையல் பார்க்கலாமா இதெல்லாம்? நான் நிறைய வாட்டி வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், நீங்க ஜுவல்லரி வாங்கும் பொழுது டிசைன் பிடிச்சிருக்குன்னு இங்கேயே டிசைன் முடிஞ்சிடற மாதிரி வாங்காதீங்க, கழுத்து நிறையா இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்கன்னு. ஏன்னா அனார்கலிலாம் போடும்பொழுது சாரீஸ்க்கு ஓகே ஒரு 2-3 போடுவோம், அனார்கலி கவுன்ஸ்லாம் போடும்போது இந்த மாதிரி ட்ரெண்டியாக இருக்கிறது ஒன்று போட்டால் கழுத்து நிறைவாக இருக்கும். லோ நெக்லாம் ட்ரெஸ் பண்ணும்போது இது ஃபுல்லாக இது ஒன்று போதும், நிறையா லேஸ் நம்ம போட தேவையில்லை. இங்கேயே நின்றுச்சுன்னா அது அசிங்கமாக, அந்த செயின்ஸ் வந்து அசிங்கமாக தெரியும், ரிங்ஸ் வந்து இந்த மாதிரி. இது நல்லா ஃபுல்லாக இருக்குது இல்லைஞ்சி, சூப்பராக இருக்குது. ஆனால் இது பிங்க் இருக்கனால யூனோ மற்ற கலர் ட்ரெஸ்க்கு இது போடலாமா அப்படின்றவருக்கு. ஆனால் டிசைன் ரொம்ப அழகாக இருக்குல்ல, ரொம்ப மைல்ட். இப்போ போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா அழகாக இருக்கு. அது ஃபுல்லாக இல்லை அது ஒரு 4 இதில் தானே இருக்கு. ட்ரெண்டியா இருக்கு, ஃபேமிலியாக இருக்கு, ஃபுல்லாக இருந்தால் தான் இதாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. அழகாக இருக்குல்ல. வேலை சைடில் 2 இருக்கும், 2 பிரான்ச் இருக்கும். இதுதான் பெரிய பிரான்ச். வருவோம்னா இதுதான் பெருசு. இது எங்க இருக்கு? ஜாஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஜாஸ்க்கு ஆப்போசிட்ல பெட்ரோல் பங்க் ஸ்டோருக்கு பக்கத்துல, இன் ஸ்டோருக்கு பக்கத்துல, In-store ஜாஸ்க்கு பக்கத்துல. ஆப்போசிட்ல இருக்கு. கார்த்திகா சேனல் பார்த்தேன்னு சொல்லுங்க சரியா? எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் பண்ணுங்க. டிஸ்கவுண்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா தருவாங்க. டிஸ்கவுண்ட் பண்றாங்களா? சொல்லிட்டாங்க கார்த்திகா சேனல் பண்ணி சொல்லி தருவாங்க. எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் பண்றேன்னு சொன்னீங்க. இந்த வீடியோவை பாருங்க. போன தடவை சொன்னாங்க பண்ணி தருவாங்க. டிஸ்கவுண்ட் பண்றேன்னு இவங்க தான் சொன்னாங்க. அவங்கள காட்டுங்க. அவங்க பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா செயின் வித் பெண்டன்ட் பேட்டர்ன் தான். இது நெக்லஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா செயின்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் இறக்கமான செயின் போடுவோம்ல, அந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரிங்ஸ் தெரியாது, செயின் தெரியும். இந்த டிசைனர் செயின் வந்து இங்கே பெண்டன்ட் வரதான். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகே. ரிங்ஸ் வந்து பேக்கில் தான் இருக்குது, 12 கிராம்ஸ் தான். ஆனால் நல்லாவே இருக்குது. ஆமாம். ஸோ கல்யாணத்துக்கு கிஃப்டிங்க்கெலாம் லைட் வெயிட் ஜுவல்லரி பார்க்குறீங்க, ஆனால் சபையில் வைக்கும்பொழுது நல்லா பார்வையாக அழகாக இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அழகாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன்ல இந்த பேட்டர்ன் மாதிரியான பேட்டர்ன், இது ரைட் அதே மாதிரியே வித்தவுட் ஸ்டோன்ஸ். இது வேணால் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி, 16 கிராம்ஸில் வருது. கரெக்டாக 2 சவரன். பட் நல்லா பார்வையாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக என் கழுத்துக்கே பின்னாடி வரைக்கும் இருக்குது பாருங்கள். இதுவும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா ஃபுல்லாக இருக்குது. இது நான் டைட்டாக போட்டிருக்கேன். நான் 2 ஸ்டெப் அப்புறமா லூஸ் பண்ணியும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி போடும்போது கிறிஸ் கிராஸாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியும், நான் இந்த ரிங் எடுக்கும்போது கூட vlog போட்டிருந்தேன். யூனிக்கான பீஸ் பார்த்தேன்னா நான் எடுத்துடுவேன் அப்படின்ட்டு. நான் லாஸ்ட்டாக கடைசியில் அந்த கடையில் வாங்கினது இதுதான். இது வந்து நல்லா லாங்காக இறக்கி போட்டிருக்கேன். கழுத்தொட்டி நெக்லஸாக போட்டிருந்தேன்ல, நான் ஃபுல் லென்த் இப்போ கொடுத்துருக்கேன். இதுதான் மேக்ஸிமம் லென்த். இதுக்கு நல்லா லாங்காக போட்டிருக்கேன். சாரிக்கும் நல்லா இருக்கும், எதுக்கும் நல்லா இருக்கும். இந்த ட்ரெஸ்க்கு சூட் ஆகுதா? ட்ரெஸ்க்கே சூட் ஆகுது. என்னம்மா இந்த பட்டர்ஃப்ளையா? பட்டர்ஃப்ளை ரீல். பட்டர்ஃப்ளை இல்ல கேட்ல பட்டர்ஃப்ளை போட சொன்னீங்கன்னா நம்ம வீட்டு கேட்ல அது மாதிரி இருக்கு. பெரிய பட்டர்ஃப்ளையா போடுங்கன்னா கேட்ல குட்டி பட்டர்ஃப்ளையா அவ்வளவுதான் போடுங்க. இருக்குன்னு அவன் கடையில. நான் கேட்ட செய்யல, அதனால இதை வாங்கிக்கோங்க. அதை வாங்கி தரணுமா? நான் இப்போ ஒரு பட்டர்ஃப்ளை காமிச்சேன்ல, அந்த மாதிரி கேட்டுக்கு பெரிய பட்டர்ஃப்ளையை காமிச்சு செஞ்சுட்டு வாங்கன்னு சொன்னேன். அவரு கேட்டுக்கு இவ்வளோண்டு பட்டர்ஃப்ளை செஞ்சுட்டு எப்படி தெரியுமா? இந்த மாதிரி. இது குட்டி பாப்பா பட்டர்ஃப்ளை. நான் கையில காமிச்சது பெரிய பட்டர்ஃப்ளை. கேட்டா இதுவும் பட்டர்ஃப்ளை தானே, அதுவும் பட்டர்ஃப்ளை தானேன்னு சொன்னார் உங்க அண்ணா. இது சப்போர்ட் வேற. நீங்களாம் இதெல்லாம் பெண்டன்ஸா இயரிங்கா? இயரிங் ஒரு காதுக்கு ஒரு இயரிங்கா? ஒரு கொரியன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆமா, நான் பார்த்திருக்கேன் சீரீஸ்ல. கொரியன் பேட்டர்ன் அப்பனா அவங்க போட்டா ஸ்டைலுன்னுவாங்க, அழகா இருப்பாங்க. நம்மலாம் போட்டா கிறுக்கு மாத்தி போட்டு வந்துருச்சுன்னுவாங்க நம்ம ஊர்ல. இந்த பர்டிகுலர் டிசைன்ல 24ல இருந்து 28 வரைக்கும் இருக்கா? 2628 லைட் வெயிட்ல இருக்கா? 28க்கு லைட் வெயிட்ல தான் வரும். இப்போ இது 12 கிராம்ஸ் தான் வரும் ஒரு பேங்கிள். இதுவே லைட் வெயிட் தான் வாங்குறாங்க. இதெல்லாம் ராட் பேங்கிள்ஸா இல்ல? இல்லைங்க, உள்ள வந்து ஹாலோவா தான் இருக்கும். பட் டியூப் பேங்கிள்ஸ் சொல்லுவாங்க யூஸ்வலாக. ஓ ஓகே. டியூப் பேங்கிள்ஸ் உள்ள வந்து ஹாலோவா இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மேலே ஒர்க் வருங்க. உள்ள பேக் சைடு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளோஸாக இருக்கும். நல்லா கெட்டிமா இருக்கு. எவ்ரிடே யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க ஃபுல்லா க்ளோஸ்ட். நல்லா இருக்கு. பெரியவங்க அம்மாக்கெல்லாம் வாங்கி தரீங்கன்னா இந்த மாதிரி வாங்கி தரலாம். இல்லை கல்யாணத்துக்கு கெட்டிமா வாங்கி தர பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 சவரன் ஒரு வளையல். ஆனால் பார்த்தா ஒன்று 4 சவரன் மாதிரி இருக்கு. இந்த வளையல் சவுண்டு பறிச்சு இல்லை, ஸ்க்ரூவோட வருது. ஆனால் இது என்ன சைஸில் இருக்குது? இது டிஃபால்ட்டாக உங்களுக்கு 26 சைஸ் இருக்கு. ஒரு பேங்க்லேயே 3.5 சவரன். நல்லா கெட்டிமா இருக்கு.
கொடுத்துருவாங்க. பேர் வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கு. சீரியஸ்லி வீடு இல்லைன்னா வாங்கிடலாம்னு நினைப்பேன், அவ்வளோ பிடிச்சிருக்கு, அழகா இருக்கு. அப்படியா? ஓகே. 5 பவுன் வந்துடும். பேரை எடுக்கும்போது 5 பவுன் வந்துருங்க. ஒரு பேங்கிள் மட்டும் 2,500 செம்ம கிட்ட. இது எவ்ரிடே யூஸ் பண்ணலாம். Everyday use பண்ணலாம். டைமண்ட் கட்ல இருக்கு. இந்த டிசைன்லாம் அப்படியே டைமண்ட் கட் டிசைன் தான். இது அப்படியே உங்களுக்கு ரொம்ப நல்லா அழகா இருக்கு, இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா கெட்டிமா இருக்கும், கையோட போட்டுக்கலாம், எவ்ரிடே யூஸ் பண்ணலாம். என்கிட்ட மட்டும்தான் இது இருக்கணும், வேற யார்கிட்டயும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற கேர்ள்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பீஸ் அவ்வளோதான். எனக்கு நிறையலாம் கச்ச கச்சன்னு போட பிடிக்காது, இது ஒன்று போதும் அப்படின்றவங்க இது வாங்கிக்கலாம். செமையா இருக்குல்ல? 4 சவரனா? 4 சவரனா? 4 சவரன்ஸ் இருக்கு. 4 லட்சம் ரூபாய் வந்துடும். 4 லட்சம் ரூபாய்ல சாலிடா வந்துடும். 5 லட்சம் போயிட்டு வந்துடும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து செய்குலி சேதாரம்லாம் கூட இருக்கும், ஸ்கீம்ல போகும்போது கொஞ்சம் கவர் ஆயிடும். ஆனா அதுக்குள்ள ரேட் ஏறிடுது, என்ன பண்றது? லாஸ்ட் இயர் நம்ம போட்ட சீட்டுக்கு லாஸ்ட் இயரே நம்ம வந்து கிராமா வாங்கி வச்சிருந்தோம்னா இன்ஸ்டெட் ஆஃப் சீட்டு இன்னும் கொஞ்சம் நிறையா நம்மக்கிட்ட நகை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் செய்குலி சேதாரம் போயிருக்கும். எல்லாம் ஒண்ணுதான். நீங்க பே பண்ற அமௌண்ட்டுக்கு அன்னைக்கு ரேட்டுக்கு வெயிட்டா ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்கும். கோல்ட் அந்த மாதிரி கோல்ட்ல இது பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட அந்த ஸ்கீம் இருக்கா? இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓ சூப்பர். சில ராசிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூபி போட்டால் நல்லாயிருக்கும், எமரல் போட்டால் நல்லாயிருக்கும், டைமண்ட் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் ஹாரோஸ்கோப்புக்கு க்ரீன் ஸ்டோன் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும். இங்கே ரூபி ஸ்டோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டே இருக்குது, நெக்லஸ் இருக்குது, ஹாரம் இருக்குது. இல்லை எனக்கு இப்படிலாம் வேண்டாம், சிம்பிளாக வேணும்னு வச்சுன்னா பெண்டன்ஸில் பாருங்கள், இங்கே பாருங்கள் டக் வச்ச மாதிரி பெண்டன்ஸு, இயரிங்ஸும் அதே மாதிரி இருக்குது, எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது. பெண்டன்ஸே பாருங்கள், டிசைன், கலர்ஸ் எல்லாமே நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ரூபியில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, பெண்டன்ட்லேருந்து, ரிங்லேருந்து, காப்புலேருந்து, இவன் நெக் பீஸ் பாருங்கள், அப்புறம் இயரிங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நான் சொன்ன மாதிரி க்ரீனும் பாருங்கள், இங்கே நெக்லஸ், ஹாரம், சும்மா இயரிங் பாருங்கள், அழகாக பேரா செட்டாக கல்யாணத்துக்குலாம் வந்தீங்கன்னா செட்டாக எடுத்துக்கலாம் நீங்கள். எல்லாமே கிடைச்சிரும். ஆமாம், அப்படி செட்டாக இருக்குது. இந்த கிரீன்ல இப்போ இந்த ஸ்டோன்னா ஒன்று தானே இல்லை, இந்த மாதிரி செட்டாக நிறையா வச்சுருக்காங்க, கலெக்ஷன்ஸ் நிறையா. இது செம்மையாக இருக்குச்சு, வேற மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது. இந்த மாதிரி பேங்கிள்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக அதுக்கு செட் ஆகிடும். ஃபுல் ரெட்டாக போகிறதும் போகலாம், இல்லை அங்கங்கே இந்த மாதிரி. என்னோட அந்த 4 பேங்கிள் இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் வரும்ல, 4 ஸ்டோன் இருக்கும் ஒரு பேங்கிளில். அண்ட் இவங்ககிட்ட ரோஸ் கோல்டில் கூட ஜுவல்லரிஸ் இருக்குது, பேங்கிள்ஸு, நெக் பீஸ், ரிங், இயரிங்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே டைமண்ட் ஃபினிஷ்லேயே ரோஸ் கோல்டில் ஸ்வரஸ்கி ஸ்டோன்ஸில் வச்சுருக்காங்க. இதுக்கு அப்படியே பேர் பண்ணுற மாதிரி அப்படியே செட்டாக சோக்கர் அண்ட் ஹாரம் இருக்கா, அதுக்கு இயரிங்கும் செட்டாக இருக்குது, ஃபேஷனபிளாக இருக்குது, அழகாக இருக்குது. இது வந்து 3 சவரன்ஸ் இருக்குது. ஸ்டோன்ஸ்லாம் போக 2.25 சவரன். ஸ்டோன்ஸ்லாம் கழிச்சோம்னா 2.25 சவரன் வருது. பார்க்கவே அழகா இருக்குடா. ஆமாம், அழகாக இருக்குங்க. சாரீஸ்க்கு தான் நல்லா இருக்கும்னு நினச்சேன், இந்த ட்ரெஸ்க்கே நல்லா இருக்குல்ல. இங்க உள்ள எல்லாமே ரெண்டுத்துக்குமே நல்லா இருக்கிற மாதிரி தான். ஸ்டோன் லைட்ஸில் அப்படியே சும்மா தகங்குது. எனக்கு டர்க்கிஷ் பேட்டர்ன் ஜுவல்ஸ் ஏன் பிடிக்குது அப்படின்னா, நான் ஏன் எப்போ பார்த்தாலும் அதே வாங்குறேன்னா, தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஸ்டோன் மாதிரி நல்லா கிளிட்டரியாக இருக்கும், நல்லா இருக்கும், ஷைனியாக, நல்லா ஒரு ரிச் லுக் இருக்கும். இந்த மாதிரி சாரி போடும்போது இப்படி தான் இருக்கும் லுக். நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு. எவ்வளோ சவரன் டோட்டல்? இது வந்து 9 சவரன். இது 3 சவரன். தள்ளினா 8 சவரன் வரலாம். இது 3 சவரன். ஸ்டோன் எல்லாம் தள்ளோம்னா 2.25 சவரன் வரும். ஸோ 8 + 2.25 11 சவரன் வந்துடும். 11 வச்சுக்கலாம். ஒரு 12 to 15 lakhs 14 lakhs அந்த மாதிரி வந்துடும். ஏன்னா அது வந்து ஒரிஜினல் ரூபி சொல்லியிருக்காங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு. அது எவ்வளோ கேரட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அகெயின் நீங்கள் கொடுக்கும்போதும் அதே வேல்யூ வந்து அவங்க பண்ணுவாங்க. அதை பற்றிலாம் அவங்க நீங்கள் வந்தீங்கன்னா நேரில் அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனால் அழகாக இருக்குது, ஏன் கொடுக்கணும், வச்சுக்கலாம், தங்கத்தை சேர்த்து வைங்க. செம்மையா இருக்கீங்க. அழகாக இருக்குல்ல? 5 லட்சம் ரூபாய். ஜி சொல்லுவார், உனக்கு பெட்ரூம் இன்டீரியர் கிடையாது, மாடல் கிச்சன் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய விதவிதமான ஜுவல்ஸ்லாம் பார்த்தேன். நான் போட்ட சீட்டுக்குள்ளேயே வாங்கணும்னு நினைச்சேன். லாஸ்ட்ல ஒரு சின்ன மில்லிகிராம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கான வேஸ்டேஜ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு குறைச்சே கொடுத்தாங்க. நான் தான் சொல்லியிருந்தேனே வீடியோலயே, நம்ம சேனல் பேரை சொல்லுங்க, என்னுடைய நேமையும் சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சமாவது டிஸ்கவுண்ட் கண்டிப்பா பண்ணுவாங்க. அப்படியே இந்த வாட்டி திரும்ப ஒரு நகை சீட்டு ஆரம்பிச்சிடலாம், அது ஒரு கண்டினியூட்டி இருக்கட்டும், வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் போறதுனால இல்லாம இருக்கக்கூடாது, சின்னதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராம்ல வரவு வைக்கிற மாதிரி சீட் இருக்கான்னு கேட்டிருந்தோம். மாசத்துக்கு ஒரு வாட்டி கட்டுவோம்ல, அன்னைக்கு என்ன கிராம் ரேட் இருக்கோ நம்ம கட்டுற பணத்துக்கு அந்த கிராம் அப்படியே வரவு வந்துடும். அந்த சீட்டும் ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோல காமிச்ச இந்த ப்ராடக்ட்ல நான் டேக் பண்ணிருக்கேன், கண்டிப்பா செக் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நான் என்ன நகை வாங்கினேன், நியூ இயர் அன்னைக்கும் என்ன நகை வாங்கினேன் அப்படின்றதுலாம் தனியா ஒரு வீடியோல போடுறேன். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். டேக் கேர், டாடா, பை.